வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். உங்களை ஒரு நபர் விட்டு சென்ற பிறகும் வேறு ஒரு நபரை காதலிக்காமல் இருந்தால் உங்களால் காதல் மேல் இருந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் மேல் இருக்கக்கூடிய காதல் இன்னும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தங்க விரும்புகிறாங்க, நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ அவங்க வேறு ஒருத்தவங்களை காதலிக்காமல் இருக்காங்க அப்படின்ற போது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அந்த காதல் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். சப்போஸ் அவங்க இன்னும் உங்களை வேற யாரும் விரும்பாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் இன்னும் இருக்கலாம். ஆனால் இது எத்தனை சதவீதம் உண்மை அப்படின்றது ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதனால் நீங்கள் வெளியே காமிச்சிக்காமல் உள்ளுக்குள்ளே வேறு கூட விரும்பிக்கிட்டு இருக்கலாம். அது சிம்பிளான விஷயமா இருக்கும். நம்ம என்னதான் ஒருவரை உயிருக்குயிராக காதலித்தாலும் அன்பு காமித்தாலும் அந்த அன்பை விட பணம் தான் முக்கியம் என்று ஒரு சில நபர்கள் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்கிறார்கள். இங்கே ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்க நினைக்கிறாங்க, உண்மையாகவும் இருக்காங்க. ஆனால் அந்த உண்மையாக இருக்கவங்களோட லைஃப்பில் எல்லாம் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறதுலாம் எனக்கு தேவையே இல்லைங்க, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக போகிறாங்க அன்பை விட்டுட்டு. நீங்கள் பணத்துக்காக அன்பு விட்டு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு தொழில் பண்ணுறீங்கன்றத உங்களுக்கே தெரியும். இப்படி போகிறவங்க எல்லாரும் இப்படிப்பட்ட தொழிலை தான் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது நான் வாயால் சொல்ல நினைக்கல, ஆனால் தான் உண்மை. பணத்திற்காக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உங்களை விட்டு சென்றார்கள் என்றால் அவர்களே பணத்திற்காக விற்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க பணத்துக்காக போகிறாங்க அப்படின்ற போது அவங்க காதலிக்கலை, தொழில் பண்ணுறாங்க. அதாவது அது ஒரு வேலையாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக உங்களை விட்டுட்டு அவங்ககிட்ட போகிறாங்கன்னா அந்த பணம்ன்றது இன்னொருத்தங்கிட்ட வரும்போது இவங்களை விட்டுட்டு அவங்கள்ட்டையும் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கான்செப்ட் படி அது வேறு ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. அது உங்களுக்கு புரியலைனாலும் அதுதான் உண்மை. பணத்துக்காக அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலை பணம் இல்லாமல் போகும் பொழுது உங்களுடன் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கானவர், உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்தராக இருப்பார். இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் லவ் பண்ணும்போது லவ் பண்ணுவாங்க, ஆனால் மேரேஜ்னு வரும்போது பணம் இல்லைன்னா பண்ணிக்க மாட்டாங்க. இது என்ன கான்செப்ட்ன்றது தெரியாது. ஆனால் இது நிறைய பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் லைஃப்லையும் உங்களை விரும்புவாங்க, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் திடீர்னு உங்ககிட்ட பணமே இல்லாமல் போச்சுன்ற போது உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா பணம் இல்லைனாலும் வாழக்கூடிய நபர்களும் இருக்காங்க உங்கள் கூட. அவங்கக்கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்கும், உங்களுக்கான நபராகவும் அவங்க தான் இருப்பாங்க. உங்களை விட்டு சென்ற நபரை நீங்கள் நினைத்து எவ்வளோதான் வருத்தப்பட்டாலும் அவர்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் வந்தாலும் அந்த உண்மையான காதல் எப்போதும் இருக்கவே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க, ஒரு நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வருது, பிரச்சனை வருது, பிரேக்கப் ஆகிடுது. மீண்டும் நீங்கள் சேர்றீங்க அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் டைம் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த அன்பும் பாண்டிங்கும் இல்லாமல் போயிடும். இருக்கும், லவ் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, லவ் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கும்போது இருந்த ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். முக்கியமாக சொல்லணும்னா அவங்க விட்டு போயிடுவாங்கன்ற பயம் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த இவங்க இப்படி சொல்லிப்பாங்களே அப்படின்ற பயமும் ஒரு சில பேத்துக்கு இருக்க தான் செய்யுது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீத்தடா, பாய்.